வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது செயின் ஸ்டிச் ஃபேமிலியில் பார்ட் 8 வீடியோ. ரேஸ்டு செயின் பேண்ட் போடுறதுக்கு நீங்கள் முதல்ல ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு நீடில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கும்ல, அதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு நீடில் அடியில் விட்டுட்டு இழுத்துக்கணும். அப்போ நமக்கு ஒரு லூப் க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் மேலேருந்து இழுக்கிறப்போ ஆரஞ்சு கலர் த்ரெட்டு நமக்கு நீடிலுக்கு அடியில் வர மாதிரி வரணும். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்குள்ளே அடியிலேருந்து நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு லூப் கிடைக்கும். அடுத்ததாக மேலேருந்து விடுறப்போ ஆரஞ்சு கலர் த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வர மாதிரி பிடிச்சி விடணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விளக்கு ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அடியிலேருந்து நீடில் விட்டுட்டு மேலேருந்து நீடில் விடுறப்போ உங்களுக்கு அந்த ஆரஞ்சு த்ரெட்டு நீடிலுக்கு அடியில் வர மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இது நம்ம ரேஸ்டு செயின் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பார்டர் டிசைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக போடுங்க. அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அங்கே ஒரு லைன் விட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு அங்கே கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எண்டில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து செக்கர்ட் செயின் பேண்ட் அப்படின்னா சேம் தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததுக்கு நீங்கள் 2 கலரில் த்ரெட் எடுத்து ரெண்டையும் தனித்தனியான நீடிலில் கோர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, நான் காட்டியிருக்க மாதிரி. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேருந்து நீடில் ஒரு கலரை எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அடுத்த கலர் நீடில் அடுத்த லைனோட டவுன், அதாவது கீழே எடுத்து பிரிச்சுட்டு அது வழியாக நீங்கள் எல்லோ கலர் த்ரெட்டு 3வது லைனுக்கு போகிற மாதிரி விடணும். அதாவது நம்ம மாற்றி விட போகிறோம். அப்போ நம்ம பிரித்து விடணும். அதுக்காக தான். இப்போது நீங்கள் எல்லோ கலர் த்ரெட்டை முன்னாடி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை அடுத்த லைனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம மேஜிக் செயின் பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட அதே மாடல் தான். ஒரு கலர் மாற்றி வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் மாற்றி வரும்போது நீங்கள் அந்த த்ரெட்டை பிரிச்சுட்டு முன்ன பின்ன மாற்றி போட்டுக்கணும். உங்களுக்கு நீங்கள் எந்த த்ரெட்டை கலர் த்ரெட்டை நீங்கள் அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்குள்ளே விடுறீங்களோ அது அந்த இன்னருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும். நீங்கள் விரிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த இன்னொரு கலர் த்ரெட்டுக்குள்ளே இன்னருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் த்ரெட்டை விடுறேன் அப்படின்னா அது ஆரஞ்சு கலர் த்ரெட் பெருசாக விரிச்சிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே எல்லோ கலர் த்ரெட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும். நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு கலர் ஆல்டர்னேட்டாக மாறி வரும். அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு த்ரெட்டையும் பிரித்து அதுக்குள்ளே வர மாதிரி எடுத்துக்கணும். அவ்வளோதான். எண்டில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்ததான் பட்டர்ஃப்ளை செயின். இது போடுறதுக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது நார்மலே தான். இந்த மாதிரி பல்காக உங்களுக்கு செயின் இருக்குது, அதை ஒன்றா சேர்க்குறதுக்கு இது. ஸோ ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துகிட்டு அந்த எவ்வளோ த்ரெட்டு இருக்கோ அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி செயின் லூப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ்க்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி செயின் லூப் போட்டுக்கிறோம். ஸோ தேர்டு ஒன்றும் அதே மாதிரி. இப்போ இந்த 4th ஒன்னில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் சேர்க்கணும். ஃபுல்லாக சேர்த்துட்டு லூப் போட்டுக்கணும். இதெல்லாம் மாலை மாதிரி நம்ம காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டிச்சு. ஸோ இதை பட்டர்ஃப்ளை செயின். அடுத்து ஜிக்ஜாக் செயின் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருந்தாவே ஜிக்ஜாக் செயின் போட்டுக்கலாம். நம்ம டவுன்வர்டில் செயின் போடுறோம், அவ்வளோதான். இதுதான் ஜிக்ஜாக் செயின்னு சொல்லுவோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரில அப்படின்னா நான் செயின் ஸ்டிச்சுக்கு ஆல்ரெடி 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்க 7 வீடியோவும் பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கிற எல்லா செயின்ஸுமே. அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோஸை செக் பண்ணிட்டு வாங்க. அப்போயும் டவுட்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு எந்த ஸ்டிச் புரியலையோ அதுக்கான வீடியோவை போடுறேன். ஸோ ஜிக்ஜாக் செயின் இப்படி தான். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு செயின், அந்த லூப்புக்குள்ளேருந்து கீழேருந்து மேலே ஒரு செயின், அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இதில் நீங்கள் போடுறது த்ரெட்டு மட்டும் எப்படி போடுறீங்கிறது தான். நீடிலுக்கு பேரலாக இருக்கணும் த்ரெட்டு. நீங்கள் எஸ் ஷேப்பில் போட்டுட்டிங்கன்னா அது ட்விஸ்டட் செயின் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும். அப்போ அது ட்விஸ்டட் ஜிக்ஜாக் செயினாக மாறிடும். ஸோ நீடிலுக்கு பேரலாக த்ரெட்டு வர மாதிரி நீங்கள் லூப் போடணும். ஓகே, இப்போ இதைங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த நாட்டட் செயின் சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு நீடில் ஒரு இடத்துல எடுத்துட்டு கீழேருந்து மேலே, நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், கீழேருந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் மேலே வர மாதிரி நீங்களே இழுத்துக்கோங்க. ஓகே,
இப்போ நீடில் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குட்டி லைன் ஃபார்ம் ஆயிரும். இப்போ அந்த நீடில் அந்த குட்டி லைன்லேருந்து டவுன்லேருந்து மேலே எடுங்க, அந்த குட்டி லைன் வழியாக. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லூப் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு லூப் கிடச்சிருச்சா? ரொம்ப டைட் பண்ணாதீங்க. அடுத்து அந்த லூப்போட பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நமக்கு நாட்டட் செயின். இப்போ ஒரு செயின் போட்டிங்க. இப்போ அடுத்து போடுறதுக்கு திரும்பவும் டவுன்லேருந்து மேலே குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு குட்டி கேப் கிடச்சிருச்சா? இப்போ திரும்பவும் அதுக்குள்ளே டவுன்லேருந்து மேலே நீடில் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு அகைன் ஒரு லூப் கிடச்சிருச்சு. இப்போ திரும்பவும் அதோட பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு வர மாதிரி போடுங்க. இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை புரியலனாலும் நம்ம நாட்டட் கேபிள் செயின் அடுத்த வீடியோவில் போடுவோம். அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் ஸ்டிச், பேக் ஸ்டிச் எல்லாம் போட்டுட்டு வரோம். ஸோ நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.